சுற்றி ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு மத்தியில் தான் இருக்குது. முக்கியமாக விவிஐபி இருக்கிற பாஸான லொக்கேஷனில் தான் நம்மளோட சைட்டே அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியா ஒரு 1 இயர் கழிச்சு நம்ம இந்த லேஅவுட்டில் ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன், 5லேருந்து 10 வீடு மினிமம் கேரண்டீடாக இருக்கும். இப்போ க்ளோசிங் சேல் ஆஃபர்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது க்ளோசிங் சேல் ஆஃபரில் அதுவே ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். ஏன்னா இந்த இடத்துல பிளாட் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் தான். அந்த க்ளோசிங் சேல் ஆஃபரில் இந்த அக்ஷய திருதி சீசனுக்கு ஒரு தங்கமான ஆஃபர் கொடுக்கணும் நம்ம எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி இந்த அக்ஷய திருதிக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஆஃபராக 10 கிராம்ஸ் கோல்ட் காயின் நம்ம வந்து ஆஃபர் கொடுக்குறோம். ஹலோ வியூவர்ஸ், நான் சந்தோஷ் SM ப்ரோமோட்டர்ஸ்லேருந்து. நாம் இப்போ நிற்கிறது ஸ்ரீ சேஷாத்ரி நகர் நியூ பெருங்குளத்தூர். 2 months பிஃபோராக நம்ம இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம பேசியிருப்போம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எங்களால் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு கால்ஸு. இப்போ கிட்டத்தட்ட 80% ஆஃப் பிளாட்ஸு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது நம்மளுக்கு வெறும் 20% தான். அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு அந்த ஆதரவு கொடுத்த அனைவருக்கும், அனைத்து மக்களுக்கும் ரொம்ப நன்றி. மேலே இதோட டீட்டெயில்ஸை நம்மளோட MD கூட நம்ம ஷேர் பண்ணி அவர்கிட்ட இருந்து என்ன சொல்கிறாருன்றதையும் நம்ம பார்ப்போம். அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க பார்க்கலாம். ஹலோ சார். ஹாய். இதே மாதிரி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் இது யூடியூப்ல இருந்தது. ரெஸ்பான்ஸை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லுங்கள். அது இல்லாமல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக சந்தோஷ். வணக்கம் மக்களே. நம்ம சைட் ஸ்ரீ சேஷாத்ரி நகருங்கிறது நியூ பெருங்குளத்தூரில் நம்ம நெடுங்குன்றத்தில் சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பெருங்குளத்தூர்லேருந்து கரெக்டாக 4.5 கிலோமீட்டர்லையும், நம்ம இங்கே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது வண்டலூர் சூலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் நம்ம சைட் இருக்குது. இது கிட்டத்தட்ட இந்த நம்ம லொக்கேஷனுங்கிறது கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலி லொக்கேட்டட் லொக்கேஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா OMR போகிறவங்களுக்கும் சூட்டபுளாக இருக்கும். இல்லை நம்ம சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி, சைதாப்பேட் அந்த மாதிரி வந்து மவுண்ட் ரோடு அந்த மாதிரி போகிறவங்களுக்கும் சூட்டபுளாக இருக்கும். இல்லை ஈஸ்ட் தாம்பரம் ஆக்சஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஹாட்டான ஒரு ஸ்பாட்டில் சென்ட்ரலான ஒரு லொக்கேஷனில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் லான்ச் ஆகிருக்கு. ஆல்ரெடி ரெசிடென்ஷாக ஃபார்ம் ஆன இடத்துலயே நம்ம இருக்கும். சுற்றி ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு மத்தியில் தான் இருக்குது. முக்கியமாக விவிஐபி இருக்கிற பாஸான லொக்கேஷனில் தான் நம்மளோட சைட்டே அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட ஏரியாங்கிறது 1 ஏக்கர் 28 சென்டில் மொத்தம் 38 பிளாட் போட்டிருக்கோம். CMD அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட 80% ஆஃப் பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ க்ளோசிங் சேல் ஆஃபரில் ஒரு 10 பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு எல்லா ஃபேஸிங்குமே அவைலபிளாக இருக்குது. மெயினாக என்ன சைஸில் இருக்குது சார், அதையும் கேட்பாங்கல்ல ஒரு பட்ஜெட்டுக்காக. கண்டிப்பாக 738 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்டிங் 1874 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. சார், புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு அந்த அம்யூனிட்டிஸை மெயினாக சொல்லிவிடுங்க சார். அம்யூனிட்டிஸும் இருக்குது. இப்போ அடிஷ்னல் அட்வான்டேஜாக EBஸ்லாம் வேறு உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சந்தோஷ். நம்ம வந்து லேஅவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பொதுவாக ஒரு இடம் வாங்கி உடனே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸ் அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸை வெல்கம் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆச்சு இருக்குது வித் கேட்டு ப்ளஸ் செக்யூரிட்டி இருக்காங்க. எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். எலிவேட்டட்னு ஏன் சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட 2.25 அடி ஹைட் தூக்கி நம்ம ரோடு போட்டிருக்கோம். அதோடைய ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டும் போது பெரிய பெரிய டாரஸ் வந்தால் கூட நமக்கு தாங்குற அளவுக்கு நல்லா வந்து சேஃப் அண்ட் செக்யூராக போட்டிருக்கோம். சுற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் இருக்குது. சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் அவனி ட்ரீஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட வாங்கின கஸ்டமர்ஸே பார்த்தீங்கன்னா வீடு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா நம்ம EB போஸ்ட்டுமே உள்ள நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் அந்த EB போல்லாம் பார்க்குறீங்க. ஸோ கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா 2 பிளாட் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சப்போர்ட்ஸும் நம்ம தான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடம் வாங்குறவங்களும் இருக்காங்க, ரெசிடென்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாங்குறவங்க இருக்காங்க. ஏன் இந்த லொக்கேஷனில் வாங்கணுன்ற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்களேன். கண்டிப்பாக பார்த்துடலாம் சந்தோஷ். நம்ம சொன்ன மாதிரி இந்த சைட் அமைஞ்சிருக்க லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா சுற்றி ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு மத்தியில் தான் லேஅவுட் போட்டிருக்கோம். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே வீடு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 80% பிளாட் சோல்ட் அவுட் பண்ணி இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பிளாட் நம்பர் 28 பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம தான் பண்ணி கொடுக்குறோம். போரும் போட்டாச்சு. போர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 அடியில் தண்ணி. அதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி வந்துச்சு. ஆக்சுவலாக 200 அடி வரைக்கும் போட்டிருக்கோம். ஏன்னா நாளைக்கு வந்து தண்ணிங்கிறது முக்கியமான சோர்ஸ். நாளைக்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 200 அடி நம்ம வந்து போர்வெல்லும் போட்டிருக்கோம். அது இல்லாமல் அந்த கஸ்டமருக்கு தான் சப்போர்ட்டிவாக EB இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம பேசின மாதிரி EB போஸ்ட்டும் நம்ம பண்ணி கிட்டத்தட்ட 2 போஸ்ட் வந்துடுச்சு நம்ம. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சைட்டில் கஸ்டமரே வீடு கட்டுறதுக்காக கண்டிப்பாக வாங்கலாம். இது ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எதிர்பார்க்குறாங்களா, அதுக்கு நம்ம சைட் 100% சூட் ஆகும். ஏன்னா நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 minutes ட்ராவல் இருக்குது. ஸோ வந்து 2004 கோயம்பேடில் ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பாரிஸில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டை தூக்கி ஒரு அவுட்டர் கோயம்பேடில் தூக்கி போட்டிருக்கீங்களா, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் விருகம்பாக்கம், சென்மையா நகர், அப்புறம் அண்ணா நகர் வெஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொளத்தூர், அந்த ஏரியாவில் இன்னைக்கு மாதாவரம் வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட யாராலும் வாங்கவே முடியல. ஸோ இப்போவும் இந்த வருஷம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணும்போது மக்கள் அகைன் என்ன கேட்டாங்கன்னா, ஊருக்கு வெளியே அவுட்டரில் ஏன் இந்த பஸ் ஸ்டாண்டை இவ்வளோ வேகமாக நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சப்போர்ட்ஸ் அண்ட் எல்லா ஒர்க்குமே வேகமாக பண்ணுறாங்க. அதுக்கான அம்யூனிட்டிஸ்க்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சபர்பன் ட்ரெயின் வருது. அதுக்கப்புறம் மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து கிளம்பாக்கம் மெட்ரோக்கு வருது. அதுக்கான சாங்ஷனுமே வந்து கிளியரன்ஸ் வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட எல்லாருமே நியூஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்ன்னு சொல்லி வீடியோஸ்ன்னு எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்ங்கிறது 2 வருஷத்தில் கன்ஃபார்மாக ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். 3வது சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுதுங்கிறத பற்றி முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த பாயிண்ட்டுங்கிற விஷயத்திலே தான் இந்த பாயிண்ட் அடங்கியிருக்கு. இப்போ ஆன்கோயிங்கில் இருக்கிற அந்த ஈஸ்டர்ன் பைபாஸுங்கிறது கிட்டத்தட்ட 95% ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வேணால் அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமே. அந்த ஈஸ்டர்ன் பைபாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி அது வேளச்சேரி அடையாருக்கு அந்த ஒர்க்கு வந்து அந்த ரோடு போய் கனெக்ட் ஆகுது. ஸோ அதோட கவர்மெண்ட்டோட ப்ரொபோசல் என்னென்னா, அதாவது செங்கல்பட்டுலேருந்து ஒருத்தவங்க வரவங்க சிட்டிக்கு வேளச்சேரிக்கோ அடையாருக்கோ ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்க வந்து பல்லாவரம், அதாவது தாம்பரம் தாண்டி பல்லாவரத்தில் போய் ரைட் எடுத்து போனால் கிட்டத்தட்ட ஃபுல்லாக டிராஃபிக் ஆயிடுது. ஏன்னா இங்கே பெருங்குளத்தூரே டிராஃபிக் ஆகும்போது தாம்பரம் ஒருத்தங்க ரீச் பண்ணுறதுங்க ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ஈஸ்டர்ன் பைபாஸில் ஒருத்தங்க எடுத்தாங்கன்னா ஹார்ட்லி ஒரு 15 to 20 மினிட்ஸில் வேளச்சேரியும் அடையாரும் டெஃபினட்டாக ரீச் பண்ண முடியும். ஸோ அதோட ஒர்க்கு கிட்டத்தட்ட 95% முடிஞ்சிச்சு. ஸோ அது நமக்கு நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் தான் இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அது இல்லாமல் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 60 அடி ரோடுமே ப்ரொப்போசல் ஆகிருக்கு. நம்மளுடைய சிஎம்டி அப்ரூவல் பிளான்லேயே அது மார்க் ஆகிருக்கு. இது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். பிளாட் நம்பர் 34லேருந்து கரெக்டாக 30 அடியில் 60 அடி ரோடுமே ப்ரொப்போசல் ஆகிருக்கு. அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் காப்பியில் மென்ஷன் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஆன்கோயிங் தாண்டி இன்றைக்கி ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராஜெக்ட்டுங்கிறது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோன்னா, நம்ம சொன்ன மாதிரி கிளம்பாக்கம் மெட்ரோவுக்கு நம்ம கனெக்டிவிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெயினாக நம்ம வந்து ஏன் நம்ம லேஅவுட்டில் வாங்கினோன்னா, ஒருத்தங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களுக்கு ட்ரீம் சந்தோஷம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ உழைப்பு ஒருத்தன் ஒரு இடத்துல போட்டால் தான் உங்களுடைய ஒரு இடம் வந்து வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ அப்படி நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா லீகல் டாக்குமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரு. 1937 ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஈஸியும் பார்த்தீங்கன்னா 1930லேருந்து டில் டேட் வரைக்கும் போட்டு வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 100 வருஷம் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து பேங்குங்கிறது பார்த்தீங்கன்னா HDFC, SBI, LIC, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க், டாடா கேபிட்டல்னு எல்லாத்துலேயுமே நமக்கு ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகிருக்கு. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு 90% வரைக்கும் நம்மளால் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். சந்தோஷம். கண்டிப்பாக சார். சார் இப்போது நம்ம 30 ஃபீட்லேயே நம்ம பிளாட்லேருந்து ஒரு 60 ஃபீட் ரோடுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஒரு கமர்ஷியல் பிளாட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க இன்வெஸ்டும் பண்ண போகிறாங்க, ரெசிடென்ஸும் ஃபார்ம் ஆகும். நிச்சயமா. அதனால தான் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாக இருக்கிற பிளாட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னும் 2 பிளாட் அவைலபிளாக இருக்குது. மெயினாக வியூவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. பிளாட் நம்பர் 23 அவைலபிளாக இருக்குது. பிளாட் நம்பர் 14 அவைலபிளாக இருக்குது. நார்த் அண்ட் சவுத்து ஒரே கஸ்டமர் டபுளாகவும் நம்ம இடத்துல வாங்கியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 38 பிளாட்டில் ஒரு 10 பிளாட் காம்பினேஷனுங்கிறது டபுளாக வாங்கி பெரிய பெரிய பங்களாஸ் கட்டுற மாதிரி தான் கான்செப்ட்ல வாங்கியிருக்காங்க. நிச்சயமா இந்த ஏரியா ஒரு 1 இயர் கழிச்சு நம்ம இந்த லேஅவுட்ல ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன், 5லேருந்து 10 வீடு மினிமம் கேரண்டீடா இருக்கும். அதனால வந்து நம்ம சைட்டுங்கிறது டெஃபினட்டா மிஸ் பண்ணாதீங்க. இந்த க்ளோசிங் சேல் ஆஃபர்ல நம்ம தங்கமான ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம்னு சொல்றேன். அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சார் தங்கமான ஆஃபர்னு சொல்றீங்க சார். மெயினாக இது அக்ஷய திருதிக்காக நீங்கள் கொண்டு வந்த ஆஃபர். அந்த ஆஃபரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இது எவ்வளோ வரைக்கும் வேலிடிட்டின்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக சந்தோஷம். ஏன்னா இப்போ க்ளோசிங் சேல் ஆஃபர்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது க்ளோசிங் சேல் ஆஃபரில் அதுவே ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். ஏன்னா இந்த இடத்துல பிளாட் கிடைக்குதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் தான். அது கஸ்டமர்ஸ்க்கும் கிஃப்ட்டு, நமக்கும் கிஃப்ட்டு, அவங்க வராது. ஸோ அப்படி அந்த க்ளோசிங் சேல் ஆஃபரில் இந்த அக்ஷய திருதி சீசனுக்கு ஒரு தங்கமான ஆஃபர் கொடுக்கணும் நம்ம எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் இந்த அக்ஷய திருதினா, கிட்டத்தட்ட அந்த இடம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதியில் நம்ம புக் பண்ண மாட்டோமா, இல்லை அந்த அக்ஷய திருதிக்கு முன்னாடி நம்ம வந்து பிளான் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட மாட்டோமாங்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த அக்ஷய திருதிக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஆஃபராக 10 கிராம்ஸ் கோல்ட் காயின் நம்ம வந்து ஆஃபர் கொடுக்குறோம். இது யாருக்குன்னா, அதாவது இந்த அக்ஷய திருதிக்கு உள்ள புக் பண்ணுற கஸ்டமருக்கு இந்த ஆஃபர் இருக்குது. சந்தோஷ், இதுக்கு டெஃபினட்டாக இந்த ஆஃபர் வந்து ரொம்ப தங்கமான ஆஃபர். ஏன்னா இடம் மட்டும் நம்ம வந்து அக்ஷய திருதிக்குள்ளே வாங்கிட மாட்டோமான்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ கூட அந்த 10 கிராம்ஸ் கோல்ட் காயினும் நமக்கு வரப்போகுது. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க.
அப்போ நீங்கள் எக்ஸாக்டாக சொல்கிறதுன்றது பார்த்தா இந்த வீடியோ ப்ளே ஆகிற டைம்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த அக்ஷய திருதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். கண்டிப்பா இந்த வீடியோ பிளே ஆகிறதுலேருந்து கரெக்டாக இந்த 1 வீக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம இந்த ஆஃபரை டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பிளாட்ஸும் நல்ல பிளாட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க. கோல்ட் காயின் 10 கிராம்ஸ் கோல்ட் காயினும் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ இந்த அக்ஷய திருதிக்கு லேண்டோட சேர்த்து கோல்டு காயினும் நீங்கள் கொடுக்குறீங்க. டெஃபினட்டாக நல்ல ஆஃபர் சார். டெஃபினட்டாக சார் இப்போ டீட்டெயிலாக வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மெயினாக ஆஃபரும் பார்த்துட்டோம், சைட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம், கனெக்டிவிட்டி பார்த்துட்டோம். கண்டிப்பா அதான் மெயினாக அவங்க எதிர்பார்க்கறது என்ன ப்ரைஸ்ன்றது முதல்ல பார்ப்பாங்க. என்ன ப்ரைஸ்ன்றதை டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பா சந்தோஷ். இப்போ சரௌண்டிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஆஃபராக தான் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். லான்ச் பண்ணும்போதே 5490 rupees பெர் ஸ்கொயர் ஃபீட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பிளாட்டோட பட்ஜெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 738 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40,50,000 பிளாட் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த 40,50,000 தான் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக இப்போ நம்ம அந்த அக்ஷய திருதிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். இந்த அக்ஷய திருதியில் புக் பண்ணுற கஸ்டமருக்கு நம்ம 10 கிராம்ஸ் கோல்ட் காயின் கொடுக்குறோம். ஸோ இது நம்ம வந்து செப்பரேட் ஆஃபரு. இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர். கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு மட்டும்தான். ஆமாம். ஓகே சார். இப்போது எனக்கு மெயினாக ஒரு டவுட் சார். இங்கே கனெக்டிவிட்டிக்கு எல்லாமே சொல்லிட்டோம். ஸ்கூல்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்றதையும் கொஞ்சம் யோசிப்பாங்க புதுசாக பார்க்குற வியூவர்ஸ். என்னெல்லாம் ஸ்கூல்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். எனக்கு தெரியும், நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாக சந்தோஷ். நம்மளுடைய சைட்லேருந்து கரெக்டாக ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த வேலம்மாள் ஸ்கூலுங்கிறது இன்றைக்கி யாரும் நம்ம சொல்ல தேவையில்லை. ஸோ அப்படி அந்த அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஸ்கூலுங்கிறது நம்ம சைட்லேருந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்லையோ இல்லை நடந்தே கூட நம்ம வந்து அங்கே ரீச் பண்ணிடலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்னை வேளாங்கண்ணி ஸ்கூல் இருக்குது, ஜிகேஎம் ஸ்கூல் இருக்குது, எஸ்எஸ்எம் ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிகேஎம் இன்ஜினியரிங் காலேஜ், அன்னை வேளாங்கண்ணி இன்ஜினியரிங் காலேஜ், கிரசன்ட் யூனிவர்சிட்டி, விஐடி யூனிவர்சிட்டின்னு இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல், ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், அப்புறம் எஸ்ஆர்எம், தீபம்னு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே கஸ்டமர்ஸ் என்னென்ன பேசிக் கம்யூனிட்டிஸ் எதிர்பார்க்குறாங்களோ அது எல்லாமே அனைத்துமே நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம சைட் பக்கத்தில் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு டெவலப் ஆனது ஆல்ரெடி ஒரு ரெசிடென்ஸாக ஃபார்ம் ஆன இடத்துல இந்த லொக்கேஷன் இருக்கிறதுனால தான் இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிள். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு லேஅவுட் போட்டு ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகி ஒரு 2 years கழிச்சு வர வேண்டியது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்குளத்தூரோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஏன்னா நம்ம நியூ பெருங்குளத்தூர்னு சொல்லியிருக்கோம். ஒரு பெருங்குளத்தூர் எக்ஸ்டென்ஷனில் தான் நம்மளோட லேஅவுட் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த 4 கிலோமீட்டருமே ஃபுல்லாகவே டெவலப் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்ல இருந்தும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இப்போ இருக்க டெவலப்மெண்ட்டை தாண்டி இன்னைக்கு அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்னால என்ன ஒரு 5 வருஷத்துல என்னென்ன டெவலப்மெண்ட் வரப்போகுதுங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம மால்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் பைபாஸை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட்ஸுமே நமக்கு கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வரும். சார் இப்போது நம்மளுக்கு வாக்கின்ல வரவங்க அவங்களே வந்துருவாங்க, வண்டி வச்சுட்டு இருக்காங்க. மீதி வந்து எதிர்பார்க்கறது வந்து கேப் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. கேப் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணுறோமா? கண்டிப்பாக சந்தோஷ். நம்ம ஆக்சுவலாக ஃப்ரீ கேப் விசிட்டே கொடுக்குறோம். அதுவும் அவங்களுடைய ரெசிடென்ஸ்லேருந்தே பிக்கப் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கால் பண்ணுங்கள். இது டேரெக்டாக இது வந்து எங்களோட நம்பர் தான். டேரெக்டாக கால் பண்ணுங்கள், ஃபேமிலியாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம க்ளோசிங் சேல் ஆஃபர் போயிட்டுருக்கு. இருக்கிற 10 பிளாட்டுமே நல்ல பிளாட் தான். அதனால் பிளாட் டிமாண்டாக இருக்கிறனால நம்ம இன்றைக்கி பேசிட்டு நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்ணலாங்கிற மாதிரி கண்டிப்பாக நிச்சயமாக வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த ஆஃபரு க்ளோசிங் சேல் ஆஃபரோட அக்ஷய திருதி ஸ்பெஷல் ஆஃபராக தான் நம்ம இது போட்டிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையுமே டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலியாக வாங்க, சைட்டில் நம்ம அவைலபிளாக தான் இருக்கும். எங்களை மீட் பண்ணுங்கள், நல்ல பிளாட்டை சூஸ் பண்ணுங்கள், பெட்டரான ப்ரைஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களோட ட்ரீம் பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சைட்டை பற்றியும் சரி, கனெக்டிவிட்டியும் பற்றி சரி, எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். மேலும் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். மெயினாக ஃபேமிலியோட வந்து இடத்த பார்த்து உடனே புக் பண்ணுங்கள். ஏன்னா க்ளோசிங் ஆஃபர்ன்றது இந்த 7 days மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த தங்கமான ஆஃபரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க. உங்களுக்கு வேண்டாம்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படலாம். மேலும் இந்த லொக்கேஷனில் பெருங்குளத்தூர், நியூ பெருங்குளத்தூர் லொக்கேஷனில் இந்த மாதிரி சைட்டு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் விசாரிச்சும் பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப அருமையான சைட்டு. க்ளோசிங் ஆஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. மீண்டும் உங்களை நேரில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.